ஹலோ மக்களே, வெல்கம் டு தஞ்சை தோழி. விரால் மீன் குழம்பு அரைச்சி விட்டு திக்கான விரால் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக வடகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுட்டு தக்காளியும் சேர்த்து பச்சை மிளகாய் 4 கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தேங்காய் தூவி நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற விரால் மீன் துண்டை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு மீன் துண்டை வச்சு நல்லா வறுத்த மீனை வச்சு சாப்பிட்டு பாருங்க.